தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஆண்டவரை பார்க்கிறார். ஆண்டவரே, எனக்கு இரக்கம் செய்யும், எங்களுக்கு என் குடும்பத்திற்கு இரக்கம் செய்யும். நாங்க குறைவுள்ளவங்க தான், பலவீனம் உள்ளவங்க தான், தவறுகிறவங்க தான், சில சமயத்துல நம்ம துக்கப்படுத்தி இருக்கிறோம். எங்களை மன்னித்து எங்களுக்கு இறங்கி உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். எங்களுக்கு இறங்கி ஆசீர்வதிங்க. நீங்க வாக்கு கொடுத்தீங்கல்ல, நான் தகுதி உள்ளவன் இல்லதான், நாங்க என்ன தகுதி உள்ளவங்க ஆண்டவரே, உங்களுடைய இரக்கத்தினால எங்களை ஆசீர்வதிங்க. நீங்க வாக்கு கொடுத்தபடி எங்களை ஆசீர்வதிங்க. ஆசீர்வதித்து உங்களுடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். இது ஒரு நல்ல ஒரு அழகான ஜெபம். நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டிய ஜெபம். ஆண்டவருடைய முகம் நம்ம மேல பிரகாசிக்கணும். அந்த வெளிச்சம் தான் நம்முடைய வாழ்க்கையிலுக்கு இருளை மாற்றி வெளிச்சத்தை கொண்டு வரும். ஒரு நல்ல பரிபூரண ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அப்ப என்ன அர்த்தம்? அவருடைய முகத்தை நம்ம தேடணும். ஆண்டவருடைய முகத்தை தேடுகிற பழக்கம் நமக்கு வரணும். ஆண்டவரே சொல்றாரு பாருங்க, என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்னுடைய முகத்தை தேடும் போது அவங்க தேசத்துக்கே நான் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் அந்த வார்த்தை ஆண்டு சொல்லணும்? பெரும்பாலும் நம்மளுடைய கரத்தை தான் பாக்குறோம். அவனுடைய கரத்தை நீட்டி ஆசீர்வதியும், கரத்தினால் தொட்டு எனக்கு அற்புதம் செய்யும், உடைய வலது கரத்துல இந்த ஆசீர்வாதம், இடது கையில இந்த ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதத்தை தாரும்னு கரத்தை நம்ம பார்க்கிறோம். இல்ல, நம்ம கரங்களை பார்க்காதபடி அவருடைய முகத்தை தேடணும். ஆண்டவரே, உம்முடைய முகத்தை நான் பார்க்கணும், உம்முடைய முகத்தின் வெளிச்சம் என் வாழ்க்கையில வரணும், உம்முடைய முகத்தை நான் தரிசிக்கணும். இதுதான் நம்முடைய ஆசையா மாறணும். இந்த பக்தன் ஜெபம் பண்ணுகிறான், உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். மோசே போய் ஆண்டோடைய சமூகத்துல 40 நாள் ஆண்டோடைய முகத்தை பார்த்து அவருடைய சமூகத்துல பேசிக்கொண்டே இருந்த என்னாச்சு? அவருடைய முகம் பிரகாசித்தது. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீங்க ஆண்டவர் இயேசுடைய முகத்தை தேடி அவரோட பேசி நெருங்கிட்டீங்கன்னா உங்க முகம் எப்பவுமே பிரகாசிக்கும். அது எப்படி பிரகாசிக்கும் அப்படின்னா, எப்பவுமே சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். இந்த சோகமா, துக்கமா, பயமா அப்படி இல்லாதபடி ஒரு மன மகிழ்ச்சி உங்களுடைய இருதயத்துல இருக்கிறது முகத்துல தெரியும். இருதயத்தின் மகிழ்ச்சி முகத்துல வெளிப்படும். எப்பவுமே சந்தோஷமா இருக்கும், ஹாப்பியா இருப்பீங்க. எனக்கு ஆண்டவர் என் கூட இருக்கிற வாக்கு கொடுத்துட்டு வாங்க, ஆசீர்வாதமா நம்ம ஜெபிக்கலாம், துதிக்கலாம், ஆண்டவர் ஆசீர்வதிப்பா, நீ மகிழ்ச்சியா இருப்பீங்க. நீங்க இந்த மாதிரி சோகமா உட்கார்ந்துகிட்டு அழுதுகிட்டு என்ன காரியம், என்னப்பா வாழ்க்கை அப்படிலாம் சொல்ல மாட்டீங்க. ஆண்டோடைய முகத்தை தேட 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 உங்களுடைய முகம் பிரகாசிக்க எப்பவுமே சந்தோஷமா மன மகிழ்ச்சியா இருப்பீங்க. அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம். சந்தோஷமா இருக்கீங்களா? உங்களுடைய முகம் மகிழ்ச்சியா இருக்கா? ஏன் வாடி போயிருக்குது? ஏன் துக்கமா தொங்குது, முகம் தொங்குது, கழுத்து தொங்குது? நிமிர்ந்து நில்லுங்க, சந்தோஷமா இருங்க. ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்காரு, கூட இருப்பேன்னு சொல்லியிருக்காருல. ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் என் மீது இறக்கம் வைங்க, என்ன ஆசீர்வதிங்க, உங்களுடைய முகத்தை என் மேல பிரகாசிக்க பண்ணுங்க. ஒரு ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் சரியா போயிரும் பாருங்க. அப்படியே ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எங்கள் மேல இறக்கம் காட்டுங்கப்பா, நாங்க குறைவுள்ள மனிதர்கள் தான், எல்லாத்தையும் மன்னிச்சு எனக்கு இறங்குங்க, என்ன ஆசீர்வதிங்க, நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்க, அதன்படி ஆசீர்வதிங்க, உங்களுடைய முகத்தை என் மேல பிரகாசிக்க பண்ணுங்க. நான் எப்பவுமே மன மகிழ்ச்சியா, முக மலர்ச்சியா இருக்கணும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.